உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இன்னும் பறந்துட்டான். ஏன் பார்க்கவும் எனக்கு ஒரே ஞாபகம் தான் வருது. இந்த தியேட்டர் வாசல ஒருத்தர் சொல்லிட்டு போவார்ல, கட்டை பறக்குது கொட்டை தெறிக்கு, அந்த மாதிரிதான் பறக்கிற ஆளு. ஏன் நமக்கு இதெல்லாம் தேவையாது? உண்மையிலே உள்ள அவனுக்கு நடுங்கி போயிருக்கும் போல எல்லாமே. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. நவீன பாரதி. மிஸ்டர் சஞ்சய். ஹாய், ஐ அம் சஞ்சய். என்ன சஞ்சய் ராமசாமி? யாரு? எல்லாமே ஓகே. ஆனா இந்த கட் அவுட் அடிச்சது அதெல்லாம் ஓகே தான்டா. ஆனா அதுக்கு ஒரு கெட்டப் பாரதியோட கெட்டப் கொடுத்தீங்க பாரு. அங்க நிக்கிறீங்கடா நீங்களா. பேர்லாம் போட்டு நவீன பாரதி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. என்னடா அது எல்லாமே ஒரு அளவு தான்டா. டே நான் அவர் பார்க்க பாரதி மாதிரியாடா இருக்கு. My brother at midnight 2:35. நான் அந்த உலகத்தை கேட்பேன்டி. ஏண்டா என்ன கேட்க மாட்டியா? உலகமே நீதானே. இந்த மாதிரி வீடியோ பார்த்தாடா கண்டமா திட்டுற. இந்த மாதிரி வீடியோ பார்த்தாலே கடுப்பாகுது எனக்கு. இந்த மாதிரி வீடியோ போடுறப்ப ஏதாச்சும் ஹெட்போனு ஏதாச்சும் ஒரு அலர்ட் கொடுங்களா, இல்ல கீழே எழுதியாச்சும் போட்டா கூட படிச்சு போண்டா. ஒண்ணுமே போடாம நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு திரு கலாநிதி மாறன் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். நாகார்ஜுனா அவர்கள் பேசும்போது சொன்னார், ரஜினி சார் வந்து ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு. ஒரு ஸ்மால் அடிஷன், he is not a original superstar. அவரு ஸ்டார்டிங்ல அவரை எந்திரிக்கும் போதே அவரை கலாய்ச்சி விட்டாங்க. இதுக்கடுத்து அவரை உட்கார வச்சு மேடையில வேற பேசி கலாய்க்கிறானுங்க. அவரு வேற பிளைட்ல வர வச்சு ஏர்போர்ட்ல என்ன சொல்லுவாரு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டு போயிடுவாரு. வேற என்ன சொல்ல போறாரு? வெயிட் ஃபார் இட். ஏதோ ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ பாரு. யாருக்கு இன்னும் பொண்ணு ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதுல போயிட்டு ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கான். அது போட்டோ அவன் எழுதி கூட கமெண்ட் பண்ணல. அவன் போட்டோ நைட்டிய போட்டு அவன் போட்டோ எடுத்து ரிவ்யூ போட்டிருக்கான் அவன். எங்க இருந்து வரீங்களா? சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு. அவர் எங்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு. அப்படின்னே நம்ம பண்ணதெல்லாம் ஏதோ வேலைப்பாடுதான் சொல்லையா சொன்னேன். உட்காந்து நல்லா ஹைலைட்டா இருக்கு. எந்த அளவுக்கு அவரை வச்சு இது பண்ண முடியுமோ ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு வச்சு பண்ணி விட்டாரு. பாட்டுக்கு தான் காப்பி ரைட்லாம் வாங்குறான் பார்த்தா மேடையில எல்லாரையும் போட்டு விட்டுறாரு. அவர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கேவலப்படுத்திட்டாரு ஸ்டேஜ்ல பேசி. இப்போ அடிக்கிற அடியில நீதான் ஆயிப்ப போற. யாருங்க எடிட் பண்ணாத? எப்படி எடிட் பண்றீங்க அதெல்லாம்? ஆனா பாருங்க, உண்மையிலே அவரே உண்மையிலே கண்டது கம்ப விட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். நைட் நான் தூங்கும் போது இந்த வீடியோ பார்த்து எனக்கு சரியான சிரிப்பா வந்துருச்சு. எனக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்த வீடியோ பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த வீடியோ நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. எதுனாலும் ஒரு வாட்டி போறேன் பாருங்க. அதோ பாரு தூரத்துல டோலக்கூர் மலை சுற்றிவோ அம்மாவுக்கு எட்டான் தண்டி. என்னது வீடியோ பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நான் வேற மாதிரிதான் நினைச்சேன். சரி ஓகே, ஏதோ கடைசி நேரத்துல ஏதோ மாத்தி விட்டானுங்க. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்கன்றது தெரியும். நானும் அதுதான் நினைச்சேன். இல்ல நான் நினைக்கல.
ராஜாக்கு பொண்ணு பார்க்கணுமா? நீ வருவனதான் இந்துமதிய பத்திரமா ரூம்ல ஒளிஞ்சுக்க சொல்லிட்டேன். தூமகேது, நீ ஒரு இளவையும் உருப்படியா பண்ணதில்ல. நீ கண்டுபிடிச்ச சயின்ஸ் எல்லாம் போதும். இப்ப நீ எனக்கு ஒரு மாமா வேலை பார்க்கணும். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அத்தாடி மாமா வேலையா? டுண்டுனாச்சியே, நீ இருக்க உடம்புக்கு டுண்டுலாம் தேவைதானே உனக்கு? யாருப்பா நீங்க வாலண்டியரா வந்து கண்டென்ட் கொடுக்குறீங்களே? தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? வருகிறார், அண்ணன் வருகிறார். அண்ணனா? பாட்டு எந்த அளவுக்கு கலாய்ச்சி விடுமோ அந்த அளவுக்கு மொத்தமா கலாய்ச்சி விட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, என்ன பண்ற, என்ன ஒண்ணுமே சொல்ல முடியாது. மறக்காம யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷமா கிளை செயலாளர்? திமுக கிளை செயலாளர் 200 ரூபான்னு போட்டு வச்சிருக்கேன். நான் இப்ப கிளை செயலர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். ஓகே, 20 வருஷமா? 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை. 3 திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்த நான் சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? எதையாச்சும் சொல்லியா? சமுத்திரம், சமயநீதி, நம்ம உதயநிதி. என்ன ஆகுது? என்ன பொசுக்கிட்டு உதயநிதி விட்டாரு? அவரு குழம்புல எல்லாம் நம்மளே கிளப்பி விட்டு வீராரு போலயே. ஐயா பேசாம 200 ரூபா வாங்கிட்டு பேசாம போயிருக்கலாம். தேவையில்லாம அவங்ககிட்ட மாட்டி அதுல சமுத்திரம், சமயநீதி, லாஸ்ட்ல உதயநிதிட்டு போட்டு உடைச்சிட்டாப்ல. என்ன மனுஷன்? இந்த வருஷம் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? பாட்றேன்னு சொல்லிட்டல பாரு மாவன, உன் குடும்பத்தை நடுத்தருவுல எனக்கு இந்த வீடியோ பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. வருஷம் பிறந்துருச்சு, சரி ஓகே நல்லதா எதனா வரும் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல போனா இந்த மாதிரி வீடியோ தான் வருது. வெயிட் ஃபார் எண்ட். யாரா நீ? நல்லா இருக்குடாடா. பாதி பசங்க அப்படி இருக்காங்க, பாதி பசங்க இப்படிதான் இருக்காங்க. என்ன பண்றது, கிடைச்சதான் தூக்க முடியுது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. யோகி ஒருவர் யோகி 95 கிலோ எடையை தொடாம தூக்கி அசத்தும் வீடியோவா? தொடாமலே வெயிட் லிஃப்டிங் செய்து உடற்பயிற்சி செய்யும் வீடியோ வைரலாகி உள்ளது. தொடாமலே தூக்காது என்ன? நான் கமெண்ட்ல போடுற படிச்சீங்க, சைட்ல போற படிச்சீங்க. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. தம்பி, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.